வாகன உதிரி பாகங்கள் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக சென்னை புதுப்பேட்டையில் குடியரசு தின கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்க செயலாளர் ஐ. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஏ. முகமது ரஃபி கொடியேற்றி விழாவை தொடக்கி வைத்தார். மேலும் பொருளாளர் எம். கே. ஜாகிர் உசேன், துணைத் தலைவர்கள் டி. சுரேஷ்குமார், எம். ஷேக் அப்துல் காதர், துணை செயலாளர்கள் எஸ். ஜாகிர் உசேன், ஏ. முகமது ரஃபிகான் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள், காப்பாளர்கள், ஆலோசகர்கள், சங்க செயற்குழு உறுப்பினர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் தலைவர் ஏ. முகமது ரஃபி செய்தியாளர்களிடம் பேசுகையில், அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த குடியரசு தினத்தில் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தேசிய கொடியை ஏற்றுவதில் பெருமை கொள்வதாகவும், இந்த நல்லாளில் மட்டுமல்ல, இனிவரும் காலங்களில் சாதி மத பேதமற்று ஒற்றுமை மற்றும் நட்புணர்வோடு இருக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும், மேலும் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரிகளுக்கு மாற்று இடத்தை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. அந்த இடத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையை முன்வைப்பதாக கூறினார். மேலும் சென்னையின் மைய பகுதியான புதுப்பேட்டை சாலைகள், தெருக்கள் போக்குவரத்து நெரிசல் இடர்பாடுகள் இன்றி பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும், அதே நேரத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் வியாபாரம் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு நிறைவான சேவையை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர். எங்கள் சங்கத்தோட பேர் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம். எங்கள் சங்கத்தின் சார்பில் இந்திய தாய் திருநாட்டின் 76வது குடியரசு தின கொடியேற்று விழா நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும், உங்களுக்கும், எங்கள் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பில் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நாங்கள் ஜாதி மதம் இல்லா பாராமல் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற செயல்பாட்டில் தான் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடந்த காலங்களில் சில சம்பவங்கள் நடந்தது. இதெல்லாம் இந்தியா முழுக்குமே செய்தியாக வந்தது. ஏன்னா அந்த சம்பவங்கள் இங்கே ஒரு ஹைலைட்டாகவே இருந்தது. அதையெல்லாம் அவர்களால் எதையும் நினைத்தவர்களால் சாதிக்க முடியவில்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். போன இந்த ஜனவரி நிகழ்ச்சிக்கு எங்கள் சங்கத்தோட உறுப்பினருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் மாற்று மத சகோதரர். நான் ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோன் எடுத்து சொல்லுங்க தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருங்க, சிறப்பாக கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன பதில் இன்ஷா அல்லா நான் வரேன். இன்ஷா அல்லான்றதை நான் சொல்லணும், அது அவர் சொல்றாரு. எங்க சங்கம் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழும். அதே மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த குடியேற்று விழாவில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அரசாங்கம் எங்களுக்கு ஆட்டோநகர் இடம் ஒதுக்கி இருக்கிறது. அது வேலை மிகவும் ஸ்லோவாக நடக்கிறது. அது கொஞ்சம் வேகமாக செயல்பட கொடுத்தால் இங்கே உள்ள சில வியாபாரங்கள் அங்கே செய்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த பெரிய வியாபாரங்கள் வண்டி உடைக்கிறதுலாம் இங்கே இறஞ்சலாக இருக்குது. எங்களுக்கு அந்த மாற்று இடம் அங்கே கொடுத்தாங்கன்னா, சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும். இங்கே உள்ள போக்குவரத்து பிரச்சனை நீங்கும். இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். என் பேர் முகமது ரஃபி, சங்கத்தின் தலைவர். இவங்க செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள்.